டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு என்னென்ன ஜாப்ஸ்க்கெல்லாம் போக முடியும் அண்ட் அதில் எந்த மாதிரியான ஒர்க் இன்வால்வ் ஆகிருக்கும், அதுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை, அப்புறம் அதில் ஆவரேஜான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே பார்க்குறது 100% எக்ஸாக்டாக இதே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சேலரி கொடுத்துருக்கேன்னா இது ஒரு ஆவரேஜ் சேலரி அக்கார்டிங் டு மை ரிசர்ச். ஸோ இதை தாண்டி கூட ஒரு சில இடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை 100% இது இவ்வளோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. எல்லாத்த பற்றியும் நீங்களும் கொஞ்சம் ஃபீல்டில் இறங்கி அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் கொலாஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபார்ம் ஜாப்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் போஸ்டிங்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் பொசிஷன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி ஒரு 100 பேர் டிஃபார்ம் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில பேர் என்ன ஒர்க்கு பண்ணாலும் ஃபைனலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அட்டைன் பண்ணும்போது ஃபார்மசிஸ்ட்டாக, அதாவது எய்தர் ஓன் ஃபார்மசியோ இல்லை வேறு ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறதையோ தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ஜாப். இதை தவிர வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ சேல்ஸ் ரெப், அதாவது மெடிக்கல் ரெஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் போகலாம். தென் மெடிக்கல் கோடிங். ஸோ மெடிக்கல் கோடிங் நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. அதை அதை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கோடிங் ஃபீல்டுக்குள்ளார போக முடியும். அதுக்கப்புறம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். ஸோ இதை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பேத்தாலஜிக்கல் லேப் சயின்டிஸ்ட், வேறு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட். ஸோ இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட். ஸோ இந்த பொசிஷன் பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பேசிக்கான விஷயம்னு சொல்லிடுறேன். இதில் அவங்களோட டியூட்டி இல்லை ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பென்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய மெடிசன்ஸை டிஸ்பென்ஸ் விற்பனை செய்கிறது தான் முதல் வேலை. ஸோ டாக்டர் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அந்த ட்ரக்கை அந்த பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி இதை மார்னிங் நைட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர்நூன்லேயும் சேர்த்து எடுத்துக்கணுன்னா அதையும் சேர்த்து நம்ம சொல்லணும். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, பின்னாடி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டிஸ்பென்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன், கம்யூனிகேட் வித் ப்ரிஸ்கிரைபர்ஸ். ஸோ ப்ரிஸ்கிரைபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாக்டர். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது நீங்கள் கிளினிக் இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கிளினிக்கோட சேர்த்து ஃபார்மசி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இருந்திங்கன்னா இது ஒரு பாசிபிள் ஆப்ஷன். ஸோ இது ஒரு ஒர்க்காக இருக்கலாம். அப்புறம் என்ஷூர் பேஷண்ட்ஸ் சேஃப்டி. ஸோ பேஷண்ட் இப்போ ஒரு சில ட்ரக் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மேபி வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது டேப்லெட் போடக்கூடாது. இது எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்டோட சேஃப்டியை நம்ம மேக் ஷூர் பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒர்க். அப்புறம் பேஷண்ட் கவுன்சிலிங். இப்போ இன்கேஸ் ஒரு பேஷண்ட் எனக்கு அடிபட்டுருச்சு, ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது, இல்லை ஏதாவது க்ரீம் போடலாமா, இல்லை பேண்டேஜ் போடலாமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதாவது அடிப்பட்ட இடத்துல ஈரப்படாமல் பார்த்துக்கோங்க, இல்லை அடிப்பட்ட இடத்துல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லை இந்த மருந்தை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து அடிப்பட்ட இடத்துல தடவினா போதும், இல்லை ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை எந்த டைமில் போட்டுக்கணும், குளிச்சுட்டு அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி போடணுமா, இந்த மாதிரி பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டிஷனை பொறுத்து ஃபார்மசிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒர்க், பேஷண்ட் கவுன்சிலிங். பட் இது மோஸ்ட்லி நம்ம இப்போ அதிகமாக அந்தளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இது பண்ணோம்னா பெட்டர். ஏன்னா பேஷண்ட் கவுன்சிலிங் பண்ணும்போது தான் அவங்க நம்மளை நம்புவாங்க. ஓகே, நம்ம இங்கே ஃபார்மசியில் ஒரு மெடிசனோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வரும். ஸோ பேஷண்ட் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் வித் பேஷண்ட்ஸ் ஆன் ஜென்ரல் ஹெல்த். பேஷண்ட்டோட ஜென்ரல் ஹெல்த்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு மேபி
ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் சுகர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ஈவன் அரிசியில் கூட சுகர் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அரிசி டெய்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக வேறு ஏதாவது லைக் இந்த சப்பாத்தி இல்லை வேறு ஆல்டர்னேட் ஐட்டம்ஸ், இந்த கோதுமை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் லைக் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக, ஏன்னா தோசை இட்லிங்கிறதும் சேம் அரிசியில் பண்ணுறதுனால அதுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி நிறைய வந்து பேஷண்ட்டோட ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க்கில் இருக்கும். பட் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒர்க் வந்து ஃபஸ்ட் ஒன் டிஸ்பென்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தான். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிபிள் தான். அது வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். ஸோ இது வந்து ஒர்க். இதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா, எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அதாவது இப்போ ஃபார்மசிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா 100 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 100 பேர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. வெதர் வந்து ஓகே இந்த மெடிசன் இப்போ எடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கா, லைக் இங்கே சொன்ன எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதை தான் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணுற ஒரு திறமை. ஸோ இந்த ஸ்கில் வந்து இருக்கணும் பேசிக்காக. அப்புறம் குட் நாலேஜ் இன் சயின்ஸ். ஸோ இப்போ வந்து மெடிசன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஈவன் டாக்டரே எழுதியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் அந்த ட்ரக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எந்த நோய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் பேசிக்காக தெரியணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட் நாலேஜ் இருக்கணும். சயின்ஸுங்கிறத தாண்டி பொதுவாக ஃபார்மசியில் ஒரு குட் நாலேஜ் இருந்தால் தான் பெட்டர். அப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்குற மெடிசன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ் எதுக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபார்மசியில் இருக்கவங்க இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும், ஸ்டாக் எல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு அது வெளியே போகிறது எல்லாமே டேலி ஆகுதாங்கிறத செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்கேஸ் சேஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபார்மசிக்குள்ளே என்ன வருது போகுது அதெல்லாம் உங்களால் பார்த்துக்க முடியணும். அப்புறம் அந்த இடத்த உங்களால் எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களோட ஒர்க் வந்து ஸ்டாக் பார்க்குறது, ஆடிட்டில் இன்வால்வ் ஆகுறது அதோட முடிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் அதே ஃபார்மசியில் வந்து ஒரு ஹையர் பொசிஷன் போகிறீங்க, இல்லை அந்த ஃபார்மசியோட மேனேஜராக போகிறீங்க, இல்லை உங்களோட ஓன் ஃபார்மசி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து மஸ்ட்டு. அது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வாங்குறீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 1 லட்ச ரூபா உடனே நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அதில் ஒரு 20,000 கொடுத்துட்டு அது வந்து ரொட்டேஷன் பண்ணி மீதி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசியில் இப்படி தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது நமக்கு மேனேஜ்மெண்ட் தெரியணும். ஓகே இந்த மெடிசன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா இது மாதம் வந்து நமக்கு டர்ன் ஓவர் வந்து ஒரு 20,000 30,000 கிடைக்குது. ஸோ எந்த மெடிசன் நிறைய போகுதோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எது ஃபார்மசிக்கு உகந்தது அதெல்லாம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரெக்வயர்டு கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கும்போது, இந்த ஓன் ஃபார்மசி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு தேவையான ஒரு ஸ்கில். அப்புறம் அபிலிட்டி டு மல்டி டாஸ்க். ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து ஓரளவுக்கு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு சில டைம்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, சடனாக அந்த வேலையை நீங்கள் நிறுத்திட்டு இல்லைனா அதை பண்ணிக்கிட்டே கூட இன்னொரு வேலை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்கிறது பொதுவாகவே இப்போ எல்லா ஜாப்லேயுமே வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் பில்லிங் அண்ட் அக்கௌண்டிங் ஒர்க்ஸ். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஓவரால் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை, என்ன ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு கிராமப்புறத்தில் இல்லை ஒரு சின்ன சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா சேலரி மேபி வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 10-12 அந்த மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஹாட் சிட்டி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா மேபி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 15,000 அந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சேலரி ஹைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறும். ஸோ ஆவரேஜான சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்மசிஸ்டோடது. இதுக்கு அடுத்தது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ டிஃபார்ம் முடித்தவங்க மெடிக்கல் ரெஃபாக போகலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து டிஃபார்ம் முடிச்சுட்டு
மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறேன். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் போக முடியும். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஒர்க்கு, அப்புறம் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீட்டிங் டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட். ஸோ டாக்டர்ஸையும் பார்க்கணும். இன்கேஸ் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ப்ரமோட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ மெடிக்கல் ரெஃப்ங்கிறவங்க யார்? இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அபாட் கம்பெனி இல்லை மைக்ரோ கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனிக்காரங்க உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணி இந்த மாதிரி நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸை டெய்லி வந்து இல்லை வீக்லி ஒரு ஒரு 10 டாக்டரை பார்த்து அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. டயாபெட்டிஸ்க்கு இருக்குது, டியூபர்குலோசிஸ்க்கு இருக்குது, மலேரியாவுக்கு இருக்குது, கேன்சருக்கு இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ இதை வந்து எடுத்துட்டோன்னா ஒரு 1 மந்தில் நோய் குணமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்டையோ இல்லை ஃபார்மசிஸ்ட்டையோ சொல்லி அவங்கக்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணும். ஸோ அது மூலயமா டாக்டர்ஸ் வந்து இப்போ மலேரியாவோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, நம்ம ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து அவங்ககிட்ட சொல்கிறது மூலயமா டாக்டர் வந்து டைரெக்டாக அந்த அபாட் கம்பெனி இல்லை மைக்ரோ கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது மூலயமா அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் போகும். அந்த ப்ராஃபிட்லேருந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறம் பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் லைக் டாக்டர், ஃபார்மசிஸ்ட், அவங்களோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்கணும். அட்டெண்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மீட்டிங்ஸ். ஸோ இது வந்து ரெஃபர் கம்பெனிக்கு தெரியும். அவங்க வந்து நிறைய இடங்களில் ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் க்ரியேட் மார்க்கெட்டிங் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ப்ரெசன்டேஷன் அபவுட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம டாக்டர் ஃபார்மசிஸ்ட்டை பார்த்து பேசும்போது இந்தந்த மெடிசன்ஸ் வந்து இப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக கூட நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு ஒர்க்கும் வந்து இதில் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் பீப்புள் ஸ்கில்ஸ். ஸோ மேலே ஃபார்மசிஸ்ட்டில் பார்த்தது தான் இங்கேயும். பட் இங்கே நம்ம டேரெக்டாக கஸ்டமர்ஸை போய் கான்டாக்ட் பண்ணுறது கிடையாது. இதில் கம்யூனிகேட் பண்ணுறது டாக்டர் அண்ட் ஃபார்மசிஸ்ட்டோட. குட் நாலேஜ் ஆன் ஹியூமன் அனாட்டமி அண்ட் மெடிசன். ஏன்னா பொதுவாகவே ஹியூமன் அனாட்டமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் மெடிசன் பற்றின நாலேஜும் இதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது ஓகே இது வந்து 100% இதுக்கானது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரியும், தெரிய வரும். அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். அபிலிட்டி டு எலாபரேட் அபவுட் மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸோட யூஸ் பற்றி இல்லை மெடிசன்ஸ் வந்து எந்த டைமில் கொடுக்கறது, இல்லை அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதெல்லாம் பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பர்டிகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ். ஒர்க் வித் டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட் டு ப்ரமோட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் பேஷன்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கில். ஏன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போதும் டாக்டர்ஸ் வந்து மேபி பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்க வராமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப். அபிலிட்டி டு ட்ராவல் ஆஃபன். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 5 ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 5 இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவில். பட் மீதி எந்த ஜாப்லேயுமே இது வந்து ஒரு ஸ்கில்லாக இருக்காது. பட் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவில் இதுவும் வந்து தேவை. ஸோ ட்ராவலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஈஸியான வேலையாக இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த ஜாபில் உங்களால் பர்சேஸ் பண்ண முடியும். இதோட ஆவரேஜ் சேலரின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேபி வந்து அரௌண்டு 20,000 அந்த மாதிரி இருக்கும். பட் ஆவரேஜாக நீங்கள் செல் பண்ணுற மெடிசன்ஸை பொறுத்து இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு வரும். அதை பொறுத்து இது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரியாக வந்து 30 வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா, ஸோ மெடிக்கலுங்கிறது ஓகே நமக்கு புரியுது. கோடிங் அப்படிங்கிறது என்னென்னா, கோட் வந்து நம்ம அசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மேபி ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் ஆர் டிஸார்டர் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வந்து பர்ஃபார்ம் மேபி ப்ரொசீஜர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்டெஸ்டினல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு கார்டியாக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன டயக்னோசிஸ்க்கு உள்ளானாங்க, என்ன மெடிக்கல் ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு ஃபாலோ செய்யப்பட்டது, இல்லை அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து
அவங்க எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட்ஸ், இல்லை அவங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, அவங்க ஏதாவது ஸ்கேன் எடுத்தாங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கோட் அசைன் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து புக்கில் படிக்கிற மாதிரி திஸ் பர்சன் வாஸ் அண்டர்கோன் ஹார்ட் சர்ஜரி பை திஸ் டாக்டர் அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக ஒரு கோட் அசைன் பண்ணிவிடுவாங்க. ஹார்ட் சர்ஜரினா அதுக்கு வந்து ஒரு கோடு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஐசிடின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். ஸோ இப்போ கார்டியாக் டிசீஸ்க்கு வந்து ஒரு கோடு இருக்கும், ஆன்ஜினாவுக்கு ஒரு கோடு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோடு இருக்கும் பேஸ்ட் ஆன் தேர் ப்ரொசீஜர் இல்லை டயக்னோசிஸ். அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோடு இருக்குது. இந்த ஐசிடிங்கிறது வந்து ஒரு கோடிங் சிஸ்டம். அப்புறம் கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜிங்கிறது ஒரு சிஸ்டம். அப்புறம் ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோடிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக கோடாக சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப மினிமமாக வந்து செலவாக்க போகிறது கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமான அளவு தான் வந்து செலவாகும். ஸோ அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி கோட் அசைன் பண்ண அந்த டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த கிளைம் வந்து பண்ண முடியும். அதாவது நான் வந்து இந்த சர்ஜரி பண்ணேன், எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு, ஸோ இதுக்கு இவ்வளோ செலவாச்சு, ஸோ நான் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது தான் இந்த கோடிங்கோட ஒரு முதன்மையான நோக்கம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஜூன் 1 அட்மிட் ஆனாங்க, ஜூன் 15 டிஸ்சார்ஜ் ஆனாங்க அப்படின்னா 1 15 வரைக்கும் என்னென்ன அந்த பேஷண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, என்ன டயக்னோசிஸ் பண்ணாங்க, எத்தனை நாள் எந்தெந்த பெட்டில் இருந்தாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கட்டாயம் அவங்க பதிவு பண்ணி வைக்கணும். இதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் இல்லை ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ப்ரொசீஜராக தான் இந்த மெடிக்கல் அதாவது இந்த கோடிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறவங்க தான் மெடிக்கல் கோடர்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் தான் மெடிக்கல் கோடிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன ஒர்க்கு, என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்கிரைபிங் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இன்டூ மெடிக்கல் கோட்ஸ். அதாவது பேஷண்ட் இன்ஃபர்மேஷன்னா அவங்க எப்போ வந்தாங்க, அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு போச்சு, இல்லை வேறு என்ன ப்ரொசீஜர் போச்சு, இல்லை டயக்னோசிஸ் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து மெடிக்கல் கோடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த கோடு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஐசிடி, சிபிடி, ஹெச்சிபிசிஎஸ், இதில் இருக்கக்கூடிய கோடெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது எக்ஸாமைன் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஸோ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த டாக்குமெண்ட்லேருந்து நம்ம வந்து எக்ஸாமைன் பண்ணணும், அதாவது அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கண்டக்டிங் சார்ட் ஆடிட்ஸ். ஸோ ஆடிட்டுங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லா ஒர்க்லேயுமே இருக்கும். அப்புறம் கலெக்டிங், ரிசர்ச்சிங் அண்ட் ஃபில்லிங் பேஷண்ட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் சேம் தான். என்ஷூரிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படிங்கும்போது அதில் எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஈவன் வந்து ஒரு கமா போட வேண்டிய இடத்துல கமா இல்லைன்னா கூட அதுவும் வந்து ஒரு சின்ன எரர் தான். இந்த மாதிரி எந்த ஒரு எரருமே இல்லாமல் கிராமட்டிக்கலாக எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணணும். அப்புறம் கம்ப்ளைங் வித் மெடிக்கல் கோடிங் கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ கோடிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ஸ்கில்ஸ் என்ன தேவை அப்படின்னா, இந்த கோடிங் சிஸ்டமில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகிருக்கணும். இதுக்கு தான் வந்து நம்ம அந்த கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா நம்ம படிக்கிற கோர்ஸில் இதை வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நம்ம தான் இதை வந்து தனியாக ஒரு 2 months கோர்ஸ் வந்து 2 or 3 months கோர்ஸ் வந்து நம்ம மெடிக்கல் கோடிங்கில் முடித்தாதான் இந்த சிஸ்டமோட நம்ம வந்து ஃபெமிலியர் ஆக முடியும். இது தெரிஞ்சால் தான் இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே வந்து பண்ண முடியும். இதை தவிர இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ். அட்டென்ஷன் டு டீட்டெயில் வித் பேஷன்ஸ். அதாவது டீட்டெயில் அப்படின்னா, இப்போ பேஷண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு புக்கு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கில் நம்ம தேடுற விஷயம் வந்து அதில் எங்கே இருக்குங்கிறத நம்மளால் வந்து குறிக்க முடியணும். ஸோ இது வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் வித் பேஷன்ஸ், அது ஒன்று. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி எடுத்த இடத்துலேயே வச்சிடணும். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கில் வந்து தேவைப்படும். அப்படி வைக்கலைன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை நீங்கள் அதாவது கோடிங் பண்ணுறது. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வந்து தேவை. அப்புறம் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா ஜாப்லையுமே அது தேவை. அப்புறம் அபிலிட்டி டு லேர்ன் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் குயிக்லி. இப்போ மேலே பார்த்த ஃபார்மசிஸ்ட், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இதுக்கெல்லாம் நமக்கு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு தேவை கிடையாது. இதில் பில்லிங் அக்கௌண்டிங்கில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பண்ணுற டாக்குமெண்டேஷன், மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் எல்லாமே சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேரில் தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதை வந்து நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அண்ட் இதோட ஆவரேஜ் சேலரி பார்த்திங்கன்னா 25,000. இந்த ஆவரேஜ் சேலரி வந்து மேபி வேரி ஆகலாம். ஏன்னா நான் 2017 பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெடிக்கல் கோடிங்காக சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸை சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஒரு 20 to 22 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்கலாம். ஸோ 25,000 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் சேலரியாக இதில் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சில ஜாப்ஸ் வந்து இன்னும் நம்ம பார்க்கல. இதை மேபி நம்ம பார்ட் 2ல் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்ட் 1ல் டிஃபார்ம் ஜாப்ஸ் பற்றி பார்த்தது, ஃபார்மசிஸ்ட், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் மெடிக்கல் கோடர். இதை தவிர டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட், பேத்தாலஜிக்கல் லேப் சயின்டிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன ஒர்க், இதை பற்றிலாம் பார்ட் 2ல் பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது வந்து ஒரு பீக் டைம். ஏன்னா இப்போ 2024 லாஸ்ட்டு 5 monthஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் இருக்குது. ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம், அப்புறம் எம்ஆர்பி டிசம்பருக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து கரெக்டாக அந்த 5 மாதத்துக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபார்மசிஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் த ரைட் டைம் டு ஸ்டடி ஃபார் இட். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய எம்சிக்யூ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் ஒரு சிலது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் வருது, இன்னும் வேறு ஏதாவது ஃபார்மசியில் என்ன அப்டேட் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு அதை பற்றிலாம், லைக் எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் குரூப்ஸில் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை இந்த நான் சொன்ன ஜாப்ஸில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ், இல்லை நான் சொன்னதில் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் டிஃபார்ம் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க, லைக் எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, ட்ரக் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்கிட்ட எம்சிக்யூ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கை பற்றின ஒரு சில வீடியோஸும் யூடியூப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எம்சிக்யூ புக்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூ புக்ஸை தாண்டி ஃபார்மகாலஜி புக் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அந்த புக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ண புக்ஸ். ஸோ அதாவது புக்குன்னா லைக் நோட்ஸ் டைப்பான புக்கு. ஸோ இதை வேணும்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.